நான் அதை பார்க்கல. ஸோ அதை நான் இப்போ பார்க்க போறேன். பார்க்கும்போது ஒய் காண்ட் ஐ ஜஸ்ட் டேக் அ வீடியோ அண்ட் ஷோ யூ ஆன். ஸோ அது ஒரு வீடியோ எடுத்துகிட்டே பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐ கேம் ஹியர். ஆக்சுவலி நிறைய கிஃப்ட்ஸ் வந்துச்சு. அது எல்லாத்தையும் நான் நிறைய டாய்ஸ் வந்துச்சு, நிறைய டால்ஸ் வந்துச்சு, சாஃப்ட் டாய்ஸ்லாம் வந்துச்சு. அதெல்லாம் நான் அழகா பேக் பண்ணி மேலே வச்சுட்டேன். ஸோ அதை நான் திருப்பி எடுத்து காட்ட முடியாது. இப்போ என்கிட்ட எது எதெல்லாம் கீழே வச்சிருக்கணும், எது எதெல்லாம் என்கிட்ட இருக்கோ அதை நான் காட்டுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலி வைஷு தான் எனக்கு நிறைய, வைஷு இஸ் மை சிஸ்டர். ஸோ என் அக்கா தான் எனக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்தா. ஸோ அதெல்லாம் நான் இப்போ காட்டுறேன். பட் யார் யாரெல்லாம் எனக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி நான் பேர் மென்ஷன் பண்ணுறேன் ஸ்டில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாடி வாஷ், இதுதான் ஆக்சுவலி இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இது வந்து செரி பிளாசம் ஃப்ளேவர். அழகா வந்து பாத் டப், எனக்கு சின்ன வயசுலேருந்து பாத் டப்ல குளிக்கணும்னு ஆசை. ஸோ கண்டிப்பாக இதில் உட்காந்து என்னால் குளிக்க முடியாது, ஆனால் இதை பார்த்து என்னால் ரசிக்க முடியும் இல்லையா, அதனால தான். இது வந்து ஒரு பர்ஃப்யூம் மிஸ்ட், நல்லா இருக்குல்ல, ஃபோக்கஸ் ஆகும். ஓகே, இது வந்து அந்த பபிள்ஸ், இது கூட வந்தது இல்லை, அது தனியாக வந்தது, நான் இதில் போட்டு வச்சிருக்கேன். அந்த கொரியன் பபிள்ஸ் நைஸா. இதையும் வாங்கி கொடுத்தா, வைஷு தான் வாங்கி கொடுத்தா, கண்டிப்பா சொல்லியே தான் ஆக வேண்டும். ஆக்சுவலி நான் 19th பர்த்டேக்கு 28-30 கிஃப்ட்ஸ் கொடுத்தா வைஷு. நிறைய ட்ரெஸ்ஸுங்கள், ட்ரெஸ். இதுவும் ஒன் ஆஃப் மை பர்த்டே கிஃப்ட் தான். சூப்பராக இருக்குல்ல. இட்ஸ் ஷார்ட் டாப், என்னால் எதிர்த்து இப்போ காட்ட முடியாது. அண்ட் a beautiful letter from my sister. எனக்கு வந்து இந்த மாதிரி பொருள் கிஃப்ட் பண்ணுறதோட எனக்கு ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். உங்கள் டைம்ஸ், ஐ மீன் அவங்கவுங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு ஒரு கொடுக்குற கிஃப்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உள்ளே இருக்கிறதுலாம் காட்ட முடியாது, பட் ஸ்டில் காட்ட முடியாது. வந்து ஒரு பெரிய பேக் வாங்கி கொடுத்துருக்கேன். ஜிம் போகணும் இல்லை, நான் இந்த பேக் கேட்டேன், ஜிம்லலாம் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்களே நம்மளும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாங்கி கொடுத்துருக்கா. அப்புறம் திஸ் பியூட்டிஃபுல் ஹேண்ட் பேக் ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதெல்லாம் நான் எங்கே போட்டுட்டு எங்கே போய் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல கைஸ். நெக்ஸ்ட் மை பிக்கஸ்ட் கிஃப்ட், நான் இதை கொடுப்பாங்கன்னு நிஜமாலே எதிர்பார்க்கவே இல்லை. ராம் வித் ஜானு வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. ஐ மீன் ஜானுவோட பர்த்டேவா இல்லை அவங்க ஆனிவர்சரியோ சம்திங் லைக் தட். அவங்க வந்து மைக்கேல் கார்ஸ் நிறைய கிஃப்ட் பண்ணாங்களா. ஸோ அந்த வீடியோ நாங்கள் சேர்ந்து உட்காந்து பார்க்கும்போது நான் சும்மா சொல்லிட்டு இருந்தேன், மைக்கேல் கார்ஸ் சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து அந்த பிராண்டில் ஒர்க் பண்ணணும்னு ஆசை. அந்த பிராண்ட் வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா வாங்கி கொடுத்தா வேணான்னு சொல்ல மாட்டேன், பட் ஸ்டில் அவ்வளோ செலவு பண்ணி வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவாகவே இருந்துச்சு. பட் மை சிஸ்டர் காட் மீ மைக்கேல் கார்ஸ். ரொம்ப அழகா இருந்தது, சூப்பரா இருக்கு. இங்க பாருங்களேன், சூப்பரா இருந்தது, செம்மையா ஒரிஜினல். ஃபர்ஸ்ட் ஹேண்ட்லாம் இல்லை, ஐ மீன் எப்படி சொல்லுவாங்க அது எப்படின்னு தெரியல எனக்கு, பட் இது ஒரிஜினல். சூப்பரா இருக்கு. ஆனா இதே குவாலிட்டி இருக்கும் தான், ஆனா பிராண்ட் நேம் தான். இதே குவாலிட்டி நம்ம 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு வாங்கினாலும் இருக்கும். ஆனா பிராண்ட் ஃபர்ஸ்ட் காப்பி இல்லை கைஸ், அதான் ஃபர்ஸ்ட் காப்பி இல்லை. இது ஒரு ட்ரெண்டி பேக், ட்ரெண்டியா போயிட்டு இருந்துச்சு. அந்த ஃப்ளஷி பேக், ஏதோ சாஃப்ட் பேக், பிரிண்டஸ்டி பேக் ஃப்ரம் மேக்ஸ் அண்ட் பேக். இது வந்து வைஷு வந்து எனக்கு இதை கிஃப்ட் பண்ணியிருக்கா. சூப்பரா இருக்குல்ல. இதை நான் யூஸ் பண்ணணும். இது என்ன இப்படி, இதை வந்து நான் மாட்டிட்டு நான் யூஸ் பண்ணிட்டு காலேஜ் எடுத்துட்டு போறேன். வாங்கி கொடுத்த கிஃப்ட் லாஸ்ட் இயர். இது எனக்கு வந்து இவ்வளோ யூஸ் ஆகும்னு அவ்வளோ நினைக்கல. நானும் நினைக்கல எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டு, நான் ஐபேட் யூஸே பண்ண மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் இது எனக்கு அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கு. ஃபார் மை கெரியர், ஃபார் மை ஜாப், இது எனக்கு அவ்வளோ யூஸ் ஆகிட்டு இருக்கு. கார்ஸ், another மைக்கேல் கார்ஸ் வாட்ச். இது ஹேண்டில் வித் கேர் தான். கார்ஸ் இதுவும் என்னோட ட்ரீம் பிராண்ட் தான். ஒர்க் பண்றதுக்கு நாட் ஃபார் தட், பட் நிறைய ட்ராவல் பண்ணணும்னு எனக்கு ஆசை. டாடி வந்து நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க. ஆக்சுவலி மை ஃபாதர் நிறைய ட்ராவல் பண்ணுவாங்களா. ஸோ அவங்களுக்கு இதை வாங்கி தரணும். ஆனால் நான் இப்போ ரீசெண்டாக அப்பா என்னையும்
ஊருக்கெல்லாம் கூட்டிட்டு போறாங்க, எல்லாம் இது பண்றாங்க. ஸோ நம்மளும் பெரிய ஆள் தான், அதனால வந்து நிறைய டிராவல் பண்ணணும், நிறைய கண்ட்ரிஸ் போகணும்னு எனக்கு ஆசை. இதுல வந்து 28 கண்ட்ரிஸோட டைம் வருமா. இது நான் இன்னும் கத்துக்கல எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு, இனிமேல் தான் கத்துக்கணும். டைமே இல்லை கைஸ், அதனால தான் டைம் பார்க்கறதுக்கு வந்து டைமே நேரம் இல்லாம ஓடிட்டே இருக்கேன். அப்படின்றதுனால நேரத்தை அழகா செலவு பண்றதுக்கு எனக்கு வாட்ச் வாங்கி கொடுத்துருக்காங்க எங்க வீட்டுல. வைஷோட ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சிஸ்டர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஹைட்ரேட்டடா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பெரிய இது ஃபுல்லா ஜூஸ் போட்டு தர போறாங்களா எனக்கு டெய்லி. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபுல்லா டெய்லி ஒருத்தவங்க வீட்டுல இருந்து எனக்கு ஜூஸ் வரும், அது ஃபுல்லா நான் குடிச்சு முடிப்பேன். இதுக்கு ஸ்ட்ரா அண்ட் க்ளீன் பண்றதுக்கு, ஸ்ட்ராவும் பாட்டில க்ளீன் பண்றதுக்கு அது இதெல்லாம் இருக்கு. செமையா இருக்கு. லிப் ஆயில் க்ளாஸ் எது வேணா சொல்லலாம். பட் இது எல்லாமே வந்து ஒரு கொரியன் பிராண்ட்ல இருந்து. ஐ ஹவ் காட் திஸ்னா நான் இதை வாங்கல, எனக்கு கொடுத்தாங்க, அதை நான் வச்சிட்டு இருக்கேன். அண்ட் இதை யூஸ் பண்ணியிருக்கேன், இன்னும் இது மூணுத்தையும் தொடவே இல்லை, இப்போ தொட போறேன். ஸோ இந்த வருஷமும் வைஷ் எனக்கு ஒரு டாய் வாங்கி கொடுத்தா. அது எப்படின்னா ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்கும், அந்த ஜிப் ஓப்பன் பண்ணா பன்னி வரும். ஓகேவா, அது வந்து மேலே இருக்கு, என்னால் இப்போ கண்டிப்பாக எடுக்க முடியாது. நான் டாய்ஸ்க்குலாம் வந்து தனியாக ஒரு vlog போடுறேன். சீக்கிரம் போடுவேன் கைஸ். அவ்வளோதான் இல்லை, இன்னும் இருக்கு. லைக் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். லைக் ஜஸ்ட் அ மினிட். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சா? 20 மினிட்ஸாக பேசிகிட்டு இருக்கேன். இதை நான் எப்படி கட் பண்ணி எப்படி அப்லோட் பண்ண போகிறேன்னு தெரில. பட் ஸ்டில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி இதை நான் வந்து டாய்ஸில் தான் அப்லோட் பண்ண போகிறேன், டாய்ஸ் வீடியோ போடும்போது. பட் ஸ்டில் உங்களுக்கு இதெல்லாம் காட்டுறேன். ஆக்சுவலி நிறைய கிஃப்ட்ஸ் இருக்குது, எல்லாம் மேலே இருக்குது. அதை நான் 100 வாட்டி சொல்லிட்டேன். இப்போ 23 மினிட்ஸ்க்கு நான் பேசியிருக்கேன். இது எப்படி நான் கட் பண்ணி எப்படி நான் அப்லோட் பண்ண போகிறேன்னு தெரியல. பட் அப்லோட் பண்ணணும். இப்போ வாய்ஸ் வேறு அதில் ஒழுங்காக கேட்குதான்னு தெரியல. நான் புதுசாக மைக் யூஸ் பண்ணுறேன். லெட்ஸ் see. So thank you for watching my video till the end. Thank you so much, so sweet and kind of you. இந்த திங்ஸோட நேம்லாம் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து செம்பருத்தி இலை, ஒரு 20 to 30 லீவ்ஸ் நமக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து ஆலிவேரா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை. செம்பருத்தியோட பூவும் எடுத்துக்கலாம் நம்ம. எல்லா திங்ஸும் நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நான் கடாயை ஹீட் பண்ணி செக்கில் ஆட்டின கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அது ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் அதில் போட்டுக்கலாம். இது வெட்டி வேர், அப்புறம் ரோஸ் பெட்டல்ஸ், அப்புறம் ஆவாரம் பூ, இது ஹைபிஸ்கஸ், செம்பருத்தி பூ, அப்புறம் மருதாணி பவுடர். எல்லாமே நான் பவுடர் பண்ணி வச்சுருந்தேன், அதெல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வந்த செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, ஆலோவேரா எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை. ஆலோவேராவில் வந்து அந்த க்ரீன் கலரில் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா வாஷ் பண்ணி கியூப்ல கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
அப்புறம் இது 30 to 40 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகும். கலர் நல்லா பிளாக் டு ரெட் அந்த அளவுக்கு நல்ல கலராக வரணும். நம்ம வந்து வெந்தயம் ஆட் பண்ணதுனால கோல்டு வரும். ஸோ அதுக்காக வந்து பெப்பர் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் துளசியும் ஆட் பண்ணிட்டேன். ஒரு 40 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஒரு ஒயிட் கிளாத்தில் ஃபில்டர் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் 2 months வர மாதிரி தான் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணேன். ஆயில் ஃபில்டர் பண்ணிட்டு இதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி நம்ம ஏர் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஆயிலோட கலர் பாருங்கள் இந்த அளவுக்கு வரணும்.
ஃபஸ்ட்டு தக்காளி கட் பண்ணிக்கலாம். நாங்கள் நீட்டாக கட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே கட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் குக் ஆனதும் டொமேட்டோவும் போட்டு நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்பைசஸ்லாம் போடலாம். மிளகாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன்ஸ். உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பொட்டேட்டோ நல்லா குக் ஆகணும். பொட்டேட்டோ குக் ஆகுறதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அதை வேக வச்சுக்கலாம். ஸோ அது வெந்துட்டே இருக்கும்போது நம்ம முட்டையை ஒரு பவுலில் தனியாக உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு எக்குக்கு மேலே நம்ம வந்து பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸில் அது ரெடி ஆகிடும். இது இட்லி தோசை எல்லாத்துக்கூடயும் நல்லாயிருக்கும். மெயினாக சப்பாத்தி ஸ்கூலில் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஹாய், சாட்டர்டே நைட்டு பட்டினம் பார்க்கும் போய் ஃபிஷ் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அதோட மாண்டேஜ் தான் இதெல்லாம். ஸோ இந்த ஃபிஷ் தான் நாங்கள் வாங்கினோம். ஃபஸ்ட்டு மண் சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் பெப்பர் வெந்தயம்லாம் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் பூண்டு சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் பத்தாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கட்டும். அது நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் நாங்கள் வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நான் சைட் பை சைடில் ப்ரானும் ஃப்ரை பண்ணிட்டு இருந்தேன். பிங்க் சால்ட், நம்ம எந்த சால்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சைடில் ப்ரான்லாம் குழைய முடிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபிஷ்ஷில் உள்ள எக்கும் இருந்தது, அதுவும் ஷார்ட்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் தண்ணி வந்து நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் நான் மாங்காவும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை போட்டு எடுத்துடலாம். இது சூடாக இட்லி கூட சர்வ் பண்ணும்போது இன்னும் நல்லா இருந்தது. ஸோ எஸ், என்னோட சண்டே பிரேக்ஃபாஸ்ட் இப்படி தான் போச்சு. முதல்ல ஒரு பேனில் நல்லா ஆயில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீனோட முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வேகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும், ஸோ அது பிரச்சனை இல்லை. இது கொஞ்சம் இந்த ஒயிட் கலரில் மாறினோட இது நல்லா கொத்தி விட்டுடணும். இது நல்லா இப்படி ஆனதும் நம்ம பிங்க் சால்ட், மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலா இது மட்டும் தான் நான் ஆட் பண்ணுறேன். வேறு எதுவுமே நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணல. லாஸ்ட்டில் மட்டும் பெப்பர் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் சைடில் எடுத்து வச்சுட்டு ஒரே ஒரு எக் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்கை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ வாட்டர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா இந்த எக் வந்து ஃபுல்லாக அதை இழுத்துக்கும். ஸோ இது நல்லா கொதிச்சதும் நம்ம பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வெங்காயம் மட்டும் தனியாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம்.
அதுக்கப்புறம் குக்கரில் ஆயில் ஊற்றி பட்டை, லவங்கம், கிராம்பு, அப்புறம் பிரியாணி இலை, ஏலக்காய் எல்லாமே போட்டுக்கலாம். அப்புறம் அந்த ஸ்டார் பூ எல்லாமே போட்டு கொஞ்சம் அது ரோஸ்ட் ஆக விடலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த வெங்காயம் பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அதை அதிலே ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளியை குட்டி குட்டி பீஸாக இது பண்ணி அதையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கட் பண்ணது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ண வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போனதும் இந்த தக்காளியோட பேஸ்ட்டே ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நம்ம நல்லா கொதிக்க விடலாம். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள் 2 டீஸ்பூன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா காஷ்மீரி மிளகாய் தூளில் அவ்வளோ காரம் இருக்காது. அப்புறம் ஒரு டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் கரம் மசாலா. அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம எடுத்து வச்சிருந்த தலைக்கறியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 7 to 8 விசில்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ நல்லா அது சாஃப்டாக இருக்கணுமோ அவ்வளோ விசில் விட்டுக்கலாம். நாங்கள் 10 விசில் விட்டோம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் ஆட் பண்ணுறது வந்து வெல்லம். அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் தரும் நம்ம வெல்லம் ஆட் பண்ணும்போது. அவ்வளோதான். 10 விசிலுக்கு அப்புறம் மட்டன் இப்படி தான் இருக்குது. ஐ மீன் தலைக்கறி இப்படி தான் இருக்குது. நான் ஒரு பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன், ஒரு தக்காளி,
ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பாஸ்தா நான் 2 பேக் எடுத்துருக்கேன். ஒன்று 100 கிராம், ஸோ 200 கிராம் போட்டு. அப்புறம் கேப்சிகம் கட் பண்ணேங்க மொட்டை மாடியில் வரும்போது. அதில் ஒரு குட்டி பேபி கூட இருக்குங்க. அப்புறம் பேனில் ஆயில் ஊற்றிட்டு ஆனியன் சேர்த்துக்கிறேன். அதை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு டொமேட்டோ சேர்த்துக்கிறேன். அப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகம், அப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா சாட்டே ஆனதும் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 50 கிராம் சிக்கன் எடுத்துக்கிறேன். அது நான் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டதுனால உங்களுக்கு அதிகமாக தெரியுது. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா, காஷ்மீரி மிளகாத்தூள், கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள், சால்ட். அதை நல்லா கலந்து விட்டுக்கணும். கொஞ்சம் ஊற்றிருந்தா அவ்வளோதான் விழுந்திருக்கேன். ஸோ சிக்கன்லேயே தண்ணி வந்ததுனால நான் ஆட் பண்ணல வாட்டர் எதுவுமே. ஸோ நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். எல்லா பாஸ்தாவும் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணுறேன். இது ஒயிட் சீஸ் தான். அதில் தான் சீஸ் இருக்கும். ஸோ அதை அப்படியே அதிலே போட்டுவிடும். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
இது வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1.5 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன் டு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 15 to 20 மினிட்ஸ் அதை ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் நல்லா ஆயில் ஹீட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானாலும் நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணாதான் நல்லா குக்காகி வரும். ஒரு சைடு நல்லா குக் ஆனதும் நம்ம அதை திருப்பி போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் அதை ஃப்ரை ஆக விடலாம். அவ்வளோதான். ஒன்ஸ் நம்ம அது நல்லா குக் ஆனதும் அதை எடுத்துட்டு செகண்ட் பேட்ச் போட்டுக்கலாம்.